பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 78,000 கன அடியாக அதிகரிப்பு. கடலூரை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். அதே தெருவைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடியாக உயர்ந்தது. நீர்வரத்தும் 40,000 கன அடியாக அதிகரிப்பு. வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. புயலாக மாறாமல் ஒடிசா அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். முல்லை பெரியாறு அணையில் 4 மாதங்களுக்கு பின் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. பிரதான அணை மட்டுமின்றி மதகு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரிசோதனை. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணை நடத்துகிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் படுகொலைகள் அதிகரித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். டெல்லியில் வரும் 24ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு. கேரளாவில் பெய்யும் கனமழையால் கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். தக்ஷிண கன்னடா, உடுப்பி உள்ளிட்ட கர்நாடகத்தின் சில பகுதிகளுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். நேர்முக தேர்வு கிடையாது என்பதால் ஏராளமானோர் ஆர்வம். ஆம்ஸ்டாங் கொலையில் பல்வேறு கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் கருத்து. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 40,018 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் நீர்மட்டம் 55 அடியை எட்டியது. நீலகிரியில் தொடர் கனமழைக்கு இடையே அவலாஞ்சியில் ஒரே நாளில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவு. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. இலங்கை சிறையில் வாடும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 74 மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க கோரி ராமநாதபுரம் மீனவர்கள் இன்று போராட்டம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி வந்து சாமி தரிசனம். அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா வலியுறுத்தல். வங்கதேசத்தில் தீவிரமடையும் போராட்டத்தில் 32 பேர் உயிரிழப்பு. அரசு தொலைக்காட்சி தலைமையகம் தீ வைக்கப்பட்டதால் நீடிக்கும் பதற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.